2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் 400 தொகுதிகளில் வெல்ல வேண்டுமென முனைப்பு காட்டி வருகிறது பாஜக. இன்னும் எதிர்க்கட்சிகள் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்யாத நிலையில் பாஜக தன் முதற்கட்ட வேட்பாளர் லிஸ்டை விரைவில் வெளியிடவிருக்கிறது. இதில் வடமாநிலத்துக்கு முக்கியம் தர பாஜக திட்டமிட்டிருப்பதாகவே சொல்லப்படுகிறது. பாஜகவின் இந்த நகர்வு தேர்தலில் பலன் தருமா? மக்களவைத் தேர்தலுக்கான பாஜக முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் முக்கிய ஆலோசனை கூட்டம் கடந்த 29ஆம் தேதி நடத்தப்பட்டது. அன்று பின்னிரவு 10 மணிக்கு தொடங்கிய இந்த கூட்டம் அடுத்த நாள் காலை 4 மணி வரை நடந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, மத்திய அமைச்சர் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், மகாராஷ்டிர துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ், குஜராத் முதல்வர் பூபேந்திர பட்டேல், மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ், சத்தீஸ்கர் முதல்வர் விஷ்ணுதியோவ் சாய், உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி, கோவா முதல்வர் பிரமோத் சாவந்த் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். மக்களவைத் தேர்தலுக்கான தேதிகளை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கு முன்னதாகவே பாஜக தனது முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட ஆயத்தமாகி வருவதாக கூறப்படுகிறது. கடந்த மக்களவைத் தேர்தலிலும் பாஜக இப்படியான யுக்தியை தான் கையாண்டது குறிப்பிடத்தக்கது. இன்னும் பல மாநிலங்களில் எதிர்க்கட்சிகளின் கூட்டணி உறுதியாகாத நிலையில் பாஜக வேட்பாளரை அறிவிப்பது தேர்தலில் தங்கள் வலிமையை வெளிக்காட்டும் என்பது பாஜகவின் கருத்தாக இருக்கிறது. புதுமுகங்களுக்கு வாய்ப்பு தரும் நடைமுறையை பாஜக பின்பற்றி வருகிறது. இம்முறையும் முக்கியமான பழைய முகங்கள் கலற்றிவிடப்பட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பு தரலாம் என கூறப்படுகிறது. தவிர தென்னிந்தியாவில் பாஜக எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்குமா என்னும் சந்தேகம்தான் எழுந்துள்ளது. எனவே வட இந்தியாவை டார்கெட் செய்து வெற்றி வாய்ப்புகளை அதிகரிக்க பாஜக திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக கடந்த வாரம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, கட்சியின் தேசிய தலைவர் நட்டா, உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் பாஜகவுக்கு சாதகமற்ற தொகுதிகள் பற்றி ஆலோசனை நடத்தி இருந்தனர். இதனால் மக்களவைத் தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்படும் முன்னதாக உத்தரப்பிரதேசம் உட்பட பிற வட மாநிலங்களில் தங்கள் செல்வாக்கு குறைந்த மக்களவைத் தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை முதலில் வெளியிட பாஜக திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகின்றன. 50-50 என்னும் ஃபார்முலா அடிப்படையில் வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்கும் தென்னிந்தியாவை கவனத்தில் கொள்வதற்கு பதிலாக வட மாநிலங்களில் தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டி அதிக தொகுதிகளில் வெல்ல காய்களை நகர்த்தி வருகிறது பாஜக. ஆனால் இது பாஜகவுக்கு கை கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.